ஸோ இங்கே பார்க்கும்போது காதலில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடந்து கொண்டிருக்குன்னா அந்த காதலை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு ஸ்டக் மூமெண்ட்டில் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை உங்கள் காதலை வந்து உங்கள் நபர்கள்கிட்ட வெளிப்படுத்த முடியலையாம். ஒரு சில கவலைகள் மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியுது இந்த காதல் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கையை விட்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் உணர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி காதலில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்து வந்திருக்கலாம். இல்லை மனசில் இருக்கிறத தெரியப்படுத்த முடியாமல், அல்லது ஏன் அந்த காதலில் நம்ம இருக்கோம் தேவையில்லாமல் நிற்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில மன கசப்பு தர மாதிரி விஷயங்கள் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து உங்கள் காதலை வந்து இன்னமும் ஒரு ஸ்டெக்கு மூமெண்ட்டுக்கு வந்து தள்ளிட்டு போகிறது. காதலோட சூழ்நிலையில் நியூ பிகினிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் உபயோகிக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய கொஷின்ஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்கக்கூடிய சான்சஸை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு நியூ பிகினிங்கான ஆஃபர் இருக்குது. இங்கே புதுசாக உங்கள் நபர்களோடு தொடங்கலாம். ஆனால் சூழ்நிலையெல்லாம் எப்படி தெரியுமா போய் கொண்டிருக்கு, இன்னும் கஷ்டம் தரக்கூடிய மாதிரி, இன்னும் மனவேதனை தரக்கூடிய மாதிரி, துன்பங்கள் தான் நிறைய அதிகமாக இருக்குது. மேபி நீங்கள் உங்கள் நபர்கள் கூட மீண்டும் தொடர்பு கொள்ளும்போது பழைய விஷயத்தை பற்றி பேசுகிறதுனாலோ என்னமோ இந்த இடத்துல இன்னமும் கொஞ்சம் காயங்கள் வந்து க்ரியேட் ஆகலாம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு நபர் வந்து உங்கள் நபர்களை வந்து கொஞ்சம் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அவங்க பின்னாடி. மேபி இவங்களுக்கு ஒரு புது காதல் இருக்குது, இல்லை புது தொடக்கத்தை தொடங்கலாம் அப்படின்ற ஆசை வார்த்தைக்கு பேசி கூட உங்கள் நபர்களை உங்களோட சைடில் இருந்து மெதுவாக நகர்த்திட்டு போகலாம். ஏன்னா இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா உங்களை புரிஞ்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்கள் நபர்கள் மனசில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பத்துக்கு தெளிவில்லை அப்படின்றாங்க. மேபி உங்கள் கூட அந்த காதல் வாழ்க்கையில் சேர்றதா இல்லையா அப்படின்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ஆஃபரும் இந்த நபர்களுக்கு வர மாதிரி இருக்குது. அப்போது இந்த நபர்கள் வந்து யாரை தெரிவு செய்கிறது அப்படின்ற சந்தேகம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ காதலில் இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் இந்த இடத்துல காதலை வெளிப்படுத்தாமல் ஏதோ ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை அமையலை அப்படின்றதுக்காக கூட நீங்கள் இந்த இடத்துல அமைதியாக இருக்கலாம். ஆனால் இந்த நபர்களுக்கு வந்து இன்னொரு காதலோ இன்னொரு விஷயமோ கிட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலில் வந்து திரும்ப பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிறது நான் அங்கே பார்க்குறேன். இன்னொரு காதல் கிட்ட வர்றதுனால நீங்கள் கூட அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த நபர்களுக்கு ஒரு பர்த்டேவோ இல்லை ஒரு ஸ்பெஷல் டேவோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் இந்த நபர்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஏதாவது ஸ்டெப் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கே தெரியுது நிறைய பிரச்சனை வந்து இங்கே ஓடி கொண்டிருக்கு, நிறைய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதில் உங்களோட சைட் பொறுத்தும் இந்த நபர்கள் எப்படின்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பிரச்சனையை தான் வருது. இங்கே என் மனசுக்கே ஒரு தீர்வு இல்லை, என் மனசுக்கே ஒரு தெளிவில்லை அப்படின்னு இருக்கும் போதே இங்கே தேவையில்லாமல் பிரச்சனைகள் வர்றதுனால என் காதல் வந்து இன்னுமே அடி வாங்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போது இவங்களோட சிந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து வேறொரு விஷயத்துக்கு வந்து இந்த நபர்களை வந்து கைட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே பிரச்சனை தானே போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு வெளியே வா அப்படின்ற கைடிங்காக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த காதலுக்காக நீங்கள் முயற்சி எடுக்காமல் இன்னுமே நிற்கும்போது இந்த காதல் வந்து இன்னும் ஸ்டெக் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்கள் காதலில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி மேபி சோர்ந்துருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தான் இந்த நியூ பிகினிங்கான டோருக்குள்ளே உங்களால் போக முடியும். இன்னும் அந்த வலிகள் காயங்கள் அதையே நினைச்சு கொண்டு இல்லை நான் நியூ பிகினிங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் நினைச்சா மட்டும் இந்த இடத்துல நியூ பிகினிங்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் உள்ளே போகணும். டோரை பார்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த நபர்களோட காதல் பயணத்தை தொடங்குறதுல இன்னுமே சில தடைகள் வரலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் காதலில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். இல்லை சுற்றி நிற்கிற நபர்களே அவங்க பாட்டுக்க ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டு கொண்டு போகிறவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால கூட உங்கள் காதலில் நியூ பிகினிங்கான சான்சஸ் இருந்துமே அதை வந்து நியூ பிகினிங் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நியூ பிகினிங்கான வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணதை திரும்ப நீங்கள் போட்டிங்கன்ட்டு வைங்களேன், இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி காதலில் எப்படி ஈர்க்கிறது அப்படின்றத நீங்கள் பார்க்குறது நல்லது. ஏன்னா திரும்ப பிரச்சனைகள் எனக்கு கம்மியாகிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன்.
ஓகே. ஸோ இந்த பிரச்சனைகள் கிரியேட் ஆகுறது மேபி உங்களோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் முடிக்கிற வழியில் தேர்ந்தெடுக்காமல் இன்னுமே நீங்கள் பேசுகிறது, நேரடியாக போய் பேசுகிறது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த இடத்துல நீங்கள் சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு தான் நெருங்குறீங்க. ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அது வேறு மாதிரி நடந்துருது. நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னமோ சமாதானத்துக்கு தான், ஆனால் இங்கே எப்படி ஆகுதுன்னா சமாதானம் இல்லை, அந்த நபர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈகோவை க்ரியேட் பண்ணி விட்டுருது. நீங்கள் பண்ணுற விஷயம், நெருங்குற விஷயமெல்லாம் இந்த நபர்களை ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்ற ஆசையில் தான். ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயமெல்லாம் எப்படி போய் முடியுது அப்படின்னா இந்த நபர்களை ட்ரிகர் பண்ணி விடுது. அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம் இவங்களை உங்களை விட்டுட்டு தள்ளி போக வைக்குது. ஏன்னா இந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தெளிவில்லை. ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனாலும் என்னமோ இந்த நபர்கள் இவங்களோட ஈகோவில் பிடிச்சி நிற்கலாம். அதாவது நீ என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஈகோக்குள்ளே இந்த நபர்கள் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் செய்கிற செய்முறைகள்லாம் இந்த நபர்களுக்கு வந்து தவறான முறையில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்றதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் 1008 டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய மாற்றம் இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் கூட ஈஸியாக காதலோ ஒரு கல்யாணத்துலேயோ கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா வித்தியாசம் இருக்குது. அது வயசாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், ஏதோ உண்டு. வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏஜாக கூட இருக்கலாம். உங்களை விட இந்த நபர்கள் பெரியவங்களா சின்னவங்களா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சரியான அணுகுமுறையில் அணுகாததுனாலோ என்னமோ இந்த நபர்கள் உங்களை தவறாக புரிஞ்சுக்கொண்டு அவங்க பிடிவாதத்தில் இன்னுமே அதிகமான இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்காங்க. அந்த பிடிவாதத்துலேருந்து இன்னுமே கீழே வரலை அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் கைவிட்டுட்டு போயிடலாம். ஒரு எஸ்கேப் பண்ணுறதுக்கு நீங்களே வழிகளை அமைச்சு கொடுக்கலாம். ஏன்னா சரியான முறையில் கையாண்டாதானே காதல் வந்து தொடரும். இங்கே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. நீங்களே இந்த காதலை எண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மூடில் கூட இருக்கலாம். ஏன்னா எங்கள் கைடிங் கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால எஸ்கேப் ஆகிடலாம், தப்பிச்சு போயிடலாம், நமக்கு என்னத்துக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் ஏன் இவ்வளோ பிரச்சனையை நான் இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் இப்போ ரீசனாக தான் இவங்களுக்கு வந்து தோணுது. ஸோ அப்படி இருக்க நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கும்போது அது இவங்களுக்கு இன்னுமே ப்ரெஷர் ஆகி நான் ஏன் நிற்கணும், நம்ம இதை எண்ட் பண்ணி விட்டுடலாம், இதையே சாக்கா வச்சு முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி உங்கள் காதல் வந்து டெத்து வழியை தான் நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் எனர்ஜி பார்க்குறேன்னு இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் உங்கள் காதலை காயப்படுத்தும் போது அல்லது இந்த காதலுக்கு நீங்கள் சரியான வழிமுறைகளை கையாண்டு உள்ளே போகாமல் இருக்கும்போது சிச்சுவேஷன்ஸ் வந்து இன்னுமே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தான் மாறும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் காதலை மீண்டுமே ஒரு பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் காதலை நீங்கள் அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியான முறையில் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த நபர்கள் கூட நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கே இப்போ கிட்டத்தில் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கு. நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இந்த நபர்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன விஷயத்த எதிர்பார்க்குறீங்க, இப்போ சமாதானத்தை எதிர்பார்க்குறீங்களா இல்லை முடிஞ்சு போன விஷயத்துக்களை இப்போ சொல்லி அதுக்கான ஒரு தெளிவாக கேட்குறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து தெரிய மாட்டேனுது. இந்த இடத்துல நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் எப்படி தெரியுமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் கரண்ட்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வாசிக்கிறேன். உங்கள் காதலில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு, உங்கள் காதல் சூழ்நிலையில் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இந்த நபர்களுக்கு வந்து அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறதுனாலோ என்னமோ அப்படியே நிற்கிறாங்க, பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. இதில் என்ன ஒரு நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வளர்ச்சியை கேட்கல. நீங்கள் பண்ணுற விஷயம் அவங்கக்கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்னா அது வளர்ச்சியை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது, காதலோட எதிர்காலத்தை தடை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது இந்த காதலுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்களாக போய்ட்டு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த இடத்துல யாருடையாவது ஹெல்ப் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த நபர்கள் இனிமேல் இந்த காதலை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு தள்ளி விடுறதுக்காகவும் தடை பண்ணக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியும் இருக்குது.
ஏன்னா உண்மைக்குமே உங்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் இந்த காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே நீங்கள் அவங்க கொடுக்குற கைடெல்லாம் கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இனிமேல் இந்த காதலில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காது. இனிமேல் உங்கள் நபர்கள் அவங்க பாட்டுக்கு ஈகோவில் மேலே ஏறி கொண்டே தான் போவாங்க. அந்த இடத்துல ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் இந்த காதலுக்கு கெப்ப விடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. காதலில் இடைவெளி விடாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதுதான் உங்கள் காதலில் புதிய விஷயமா க்ரியேட் ஆகும். நீங்கள் காதலில் இடைவெளி விடாமல் அவங்க கூட தொடர்ந்து போகிறது தான் காதலை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அப்படி டவுனாக காதலில் ஜஸ்டிஸ் கிடைக்காம இந்த நபர்கள் பின்னாடியே நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த நபர்களும் காயப்பட்டு நீங்கள் செம்மையாக காயப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறேன். ஏன்னா 10 of Swords எனர்ஜி உங்களோடது. இந்த நபர்களை பற்றி தெரியுது, முதுகில் குத்திட்டாங்க, இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கா அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் கூட உங்களுக்கு இருக்கலாம். மேபி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கே தெளிவு இல்லாமல் இருக்குது இந்த காதலில். ஓமா நீங்கள் அப்படியா நினைக்கிறீங்க? ஓமெண்டா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய காயம் இருக்குது, வருத்தமும் இருக்குது. நான் அதையே வச்சுண்டு இந்த நபர்களும் பரவாயில்ல, இந்த நபர்கள் பின்னாடி நான் போகிறேன், இதை தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களோட வழிகள் எல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இந்த நபர்களை எப்படி கையாளலாம், இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி சரியாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தெளிவாக இருந்தால் தானே காதலுக்கான ஸ்டெப்பை சரியாக எடுத்து வைக்க முடியும். நீங்களே நிறைய மனக்குழப்பங்கள், நிறைய கொஷின்ஸ் வருது மனசுக்குள்ளே. அது ஒரு தெளிவு இல்லை. அந்த தெளிவு தேடிக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கேள்விகளுக்கு தெளிவு தேடிக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுவீங்க. அப்போ தான் காதலில் இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்து இந்த போகிற நபர்களை பின்னாடி இழுத்து பிடிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு தெளிவில்லை, இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுலேயும் ஒரு தெளிவில்லை. அப்படின்ற பட்சத்தில் காதல் மேலும் மேலும் காயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்குது. ஏன்னா இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சரின்னு நெருங்கி வராங்க. ஓகே, கூட பயணிக்கலாம், மாற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் இங்கே ரியாக்ட் பண்ணுறீங்க. திரும்பவும் இந்த கதையை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஓடிடுறாங்க அந்த நபர்கள். ஏதோ ஒரு பயம் கூட க்ரியேட் ஆகலாம், ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்றதுனால இந்த நபர்கள் ஓடி போய் அவங்க ஈகோவில் உட்காந்து கொள்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி வராங்கல்ல. ஓகே, நீ இப்படி தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணி கொண்டே இருந்தேன்னா நான் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்த மாதிரி தேடி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கரண்ட்லி போய் கொண்டிருக்கு. ஓகே, ஸோ இதை நான் உங்கள் நபர்கள் ஆண் பெண் அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஓகே, இதை நான் ஆண்காக சொல்கிறேன், பெண்காக சொல்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. இது நோ கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறேன் அப்படின்னு தனிப்பட்ட ரீதியாலாம் கிடையாது. மொத்தமாக உங்களோட எனர்ஜி என் ரீடிங்ஸ் எல்லாமே பொறுத்த மட்டும் நீங்கள் ஆறு நினச்சி கொண்டு பார்க்குறீங்களோ, என்ன சுச்சுவேஷன் நினச்சி கொண்டு பார்க்குறீங்களோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் என் ரீடிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட சுச்சுவேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா ரீடிங்ஸும் அப்படி தான். ஏன்னா இந்த கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது தேர்ட் பார்ட்டிக்கு பொருந்துமா இல்லை யாருக்கு சொல்கிறீங்க, என்ன சுச்சுவேஷனுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. என்னோட சுச்சுவேஷன் பார்த்தா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தும். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் சரியான முறையில் இந்த நபர்களை அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் ஆல்ரெடி மூவிங்கில் தான் இருக்காங்க. இந்த நபர்கள் மூவ் பண்ணுறதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். திரும்பவும் இந்த காதலை தக்க வச்சுக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல தெளிவாக நிற்கணும். நீங்கள் நின்னீங்க அப்படின்னா மட்டும்தான் காதலை பிடிச்சி நிற்க வைக்கலாம். நீங்களே ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கும்போது காதல் அது பாட்டு போயிடும், அது பாட்டுக்கு ஒரு தெளிவில்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது காதலும் நிற்கும் அப்படின்றாங்க. ஓகே, காதலோட சூழ்நிலையில் ஓகே ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இந்த நபர்கள் உங்கள் பக்கத்தில் நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்டு இந்த நபர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க மனசில் இருக்க விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணி கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த நபர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கரண்ட்லி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ காதலை பொறுத்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த விஷயத்துக்கு நீங்கள் சரியான முறையில் காது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முட்டுக்கட்டைகள்லாம் நீங்கள் தகர்த்து உடைச்சிடலாம்.
ஏன்னா முட்டுக்கட்டைகள் அப்படின்ற விஷயங்கள் வரும். அப்போ நீங்கள் காதலில் இப்போ வரப்போகிற விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. இதில் தேர்ட் பார்ட்டி விஷயமோ யாராக வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக உங்களோட விஷயம், மனசில் இருக்க விஷயம் இல்லை உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கண்டு கொண்டிருக்கும் போது காதல் வந்து முன்னோக்கி போகும், எந்த இடத்துலையும் ஸ்டெக் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல திரும்பவும் விழுந்து அடி வாங்க போகிறது உங்கள் காதலாக இருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா இந்த ரீடிங் வந்து சாதாரண ரீடிங் கிடையாது, இது வார்னிங் ரீடிங் மாதிரி இருக்குது எனக்கு இங்கே பார்க்க. இந்த நபர்கள் கூட மீண்டும் இணையணும் அப்படின்னா இது ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இஷ்யூவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், உங்கள் நபர்கள் இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இங்கே அன்புக்கான போராட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பண்ணீங்க, அதை திருப்பு முனையை சரியான விதத்தில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும், இந்த காதல் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நபர்கள் தெளிவுபடுத்தி கொள்ளணும் அப்படின்றதுல தான் மேலதிகமான கவனங்கள் செலுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் சரியான முறையில் தெளிவு கொடுக்கல, இன்னுமே நீங்கள் வாயை மூடி கொண்டு தான் இருக்கீங்க, உங்களோட சைடில் இருக்கக்கூடிய நியாயத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா காதல் வந்து மீண்டும் அடி வாங்க போகுது, பெரிய ஒரு எனர்ஜியில் போய் மாட்ட போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது. எனக்கு இந்த ரீடிங் வந்து நான் இவ்வளோ கார்ட்ஸ் எடுத்து ஒரே டெக்கில் இவ்வளோ கார்ட்ஸ் எடுத்து நான் ரீடிங் பண்ணதே இல்லை. ஏன்னா இந்த ரீடிங் வந்து எனக்கு ஒரு வார்னிங் ரீடிங் மாதிரி இருக்குது. உங்கள் காதலை தக்க வச்சுக்க நீங்கள் வேக்கப் ஆகணும், இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகபட்ச கவனங்கள் செலுத்தி இந்த காதலுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இங்கே சைலண்ட் பர்சன் தான், நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் சைலண்ட்டாக இருந்தால் ஓகே நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் இப்படிங்கிற விஷயத்த போட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அங்கே சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காதலை இன்னுமா இதை அடி வாங்கக்கூடிய மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்து வைங்க. நீங்கள் ஏதாவது கதைக்கணும் அப்படின்னா கூட நேரடியாக கதைங்க. ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. இது நான் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டேன். ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது பிளாக் மேஜிக்கெல்லாம் இருக்குது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது அப்படின்னாலுமே கூட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும். இப்போ 100% இருக்குன்னா அதோட 50% சரி உங்கள் காதலை மீட்கிறதுக்கான வழிகளை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். திருப்பி அந்த காதலை கைப்பற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனம் கொடுக்கக்கூடியது நீங்கள் தான். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு தான் டிவைன் வந்து இந்த கைடிங் கொடுக்குறாங்க, உங்கள் நபர்களுக்கு கிடையாது. நீங்கள் இந்த ரீடிங் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வார்னிங். அது வந்து உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த காதலை கைப்பற்றணும் அப்படின்னா நீங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் நடத்தி ஆகணும், ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல நீங்களே அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா திரும்பவுமே பெரிய ஒரு முட்டுக்கட்டை விழப்போகுது, எங்கோ பெரிய ஒரு அடி ஒன்று விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சுச்சுவேஷன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி விட்டுறாதீங்க. பொறுமை காக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப ஸ்டெப்பு பொறுமையாக இருக்கணும், அதே மாதிரி வேகமாகவும் இருக்கணும். ஓகே, தெளிவாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் காதலை வந்து முன்னோக்கி நகர்த்தி எடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கைடிங்கை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் உங்கள் காதலில் உங்கள் நபர்களை வந்து இழந்துடாமல் நீங்கள் போராடுறது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை காதலை பொறுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதையா பண்ணலாம். இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.